மருத்துவத்தை தருவதிலும் நிபுணராக உள்ள டாக்டர் பத்மா அவர்களை வருக வருக என ஸ்ரீ பத்மா மகளிர் சங்கம் அன்போடு வரவேற்கிறது. அவர்களை கௌரவிப்பதற்காக ஓகே ரெடி அப்படிங்க மேம். அதான் இங்கே பாருங்க மேம். ரெடி ரெடி இங்கே பாருங்க அப்படிங்க மேடம். வந்து எனக்கு எல்லாம் படிச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது. I am a gynecologist. Sir Muthu Vijayan sir is an auditor. So professionally we have been a treatment சித்தனையாவை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். And I met him once. அவங்க பேரன் டெலிவரி அந்த டைம்ல பார்த்தது ரொம்ப நாள் கழிவா இருந்தது. காத்தால வந்தோடனே எனக்கு ஒரு சின்னதாக குவிஸ் வச்சாரு, ஏஜ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. 93 எனக்குமே சர்ப்ரைசிங்காக இருக்குது 93. ஸோ ஆஸ் அ டாக்டர் யங்காக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த அதர் திங் இஸ் ஸோ ஐ ஆம் பர்சன் ஒரு 20-25 year old பாருங்க அந்த குடும்பம் இந்த வயசுல இருக்குது. ஸோ எல்லாரும் மனத்தையும் இஸ் ரியலி டச்சிங். சும்மா மேடம் சொன்னாங்க 2001 ஸ்டார்ட் பண்ணோம். தோ இந்த அசோசியேஷன் இஸ் ரெஜிஸ்டர்ட் லிட்டில் லேட் அப்படின்ற அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. To move around, but then as a gynecologist, as a doctor, இவன் கூப்பிட்டதுனால ரெண்டு விஷயம் மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். என்னன்னாக்கா இப்போ ஐயாவை பார்க்குறப்போ 93க்கும் இஸ் யங். அண்ட் அவர் தான் வந்து நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் தி மேலாக எவ்வளோ தூரம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சால் வெரி குட். பட் அட்லீஸ்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரியாவது வந்து வயசான காலத்தில் போகணும். பியாண்ட் 80 எல்லாத்துக்கும் உடம்பு தளரும், அதில் சந்தேகமே கிடையாது. பட் அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறமும் தளராமல் இருக்கிறதுக்கு அதோட இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கும். ஸோ டில் 40 உடம்பு யங்காக தான் இருக்கும். என்ன நீங்கள் அப்யூஸ் பண்ணாலும் அது தாங்கிட்டு அது இழுத்து கொடுக்கும். பட் பியாண்ட் 40-45 எஸ்பெஷலி லேடிஸ்க்கு மெனபாஸ் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து தான் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அது வரைக்கும் வந்துட்டு 50 years ஆகுது மெனபாஸ். பட் தென் பை த டைம் எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஒர்க் முடிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி அரேஞ்ச்லாம் இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கஷ்டமாக இருந்தது. தயவு செஞ்சு இது ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னுமே வந்து கவர்மெண்ட் வந்து பாலிசி இதில் தான் இருக்குது. தட் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் இன். ஸோ இது நம்ம சர்க்கிள் மாத்திரம் கிடையாது, நம்ம ஃபேமிலி கிடையாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே கூட வந்து இது பரப்பலாம். இது நீங்கள் ஒரு வார்த்தை போட்டு விட்டா போதும். அந்த பசங்களுக்கு கையில் செல்ஃபோன் இருக்கும்.